தலைவருடைய பல திட்டங்கள்னால கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பயனாளி வந்து இருக்கிறாங்க. அதன் முன்னெடுப்பில் உறுதியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று உறுதி கூறுகிறேன். அதாவது திமுகவுக்கு வந்து எதிர்ப்புன்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தையும் இன்னும் திறந்து வரும். அதனால அதுக்குள்ள நம்ம போகிறோம். ஆக்சுவலாக நாங்களும் வந்து தொகுதிக்காக நிறைய மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்கோம். அதில் 1-2 பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து சிட்டியில் இருக்குது. மக்கள் ஆக்சஸ் பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கிறதுக்காக மானூர் மேற்கு ஒன்றியம் சைடில் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். மானூர் தெற்கு ஒன்றியத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே 24/7 வந்து ஐடியோட எங்கள் மேன் பவர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பஸ் டிக்கெட் எடுக்கணும், ஃபிலிம் டிக்கெட் எடுக்கணும், இபி பேமெண்ட் பண்ணணும், பட்டா வழங்கணும், எனிதிங் இதை வந்து பண்ணிடுறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து மேன் பவர் வந்து அங்கங்கே போடுறோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா மெயினாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு மேன் பவர் போடுறோம். 2வது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று போடுறோம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று போடுறோம். ஸோ எங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் ஏதாவது குறை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கனெக்ட் பண்ணோம்னா அந்த நம்பரில் அந்த ஆள் அங்கே இருப்பார். அவரை கனெக்ட் பண்ணி அவங்க அந்த ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய. அப்புறம் க்ரீனரிஸை பொறுத்தளவுக்கு தாமிரபரணி பேங்க்கில் ஃபுல்லாக வந்து இது மரம் நடுற பிளானில் இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது வேறு மற்றபடி தலைவருடைய நேற்றுக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோவே வந்து 6 தான். அதனால் அந்த 6 எல்லாம் வச்சு நாங்கள் டெஃபினட்டாக வந்து 50,000 வாக்கு குறைவில்லாமல் வெற்றி பெறுவோம். பாஜக எம்எல்ஏ இருந்தவர் இந்த வேற தொகுதி மாறி இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து ஒரு 5 முறை வந்து போட்டிட்டு இருந்தாரு. நெல்லையிலே தான் 2000ல இருந்து போட்டிட்டு இருந்தாரு. இப்ப மாறி இருக்காத எப்படி பாக்குறீங்க? நீங்க சிலர் பாத்துருந்தீங்கன்னா ஏற்கனவே முந்தானத்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நன்றி சொல்லக்கூட இந்த தொகுதி மக்களை வந்து சந்திக்கல. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து க்ளோஸ்டா இருக்குது. பாயிண்ட் 3, அந்த மக்களை பார்த்து அவர் மீண்டும் போட மாட்டாங்கிற ஒரு தலை குனிஞ்சு இந்த தொகுதி நம்ம செட் ஆகுதுன்னு சொல்லி வேற தொகுதிக்கு போயிருக்கோம். இதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.